வாங்க இப்போ ஏஆர் கிரியேஷன் சமையலில் மசாலா கடலை எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு கடலையும் நமக்கு பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஒட்டி வந்துருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மசாலா கடலை எப்படி செய்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா கடலை எப்படி செய்கிறது இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ வறுக்காத நிலக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொருள்லாம் இப்போ கலக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடலைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன், காரத்திற்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிறிதளவு பெருங்காயத்தூள், இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். சும்மா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெளிச்ச அளவுக்கு. நிலக்கடையில் இதோட சேர்த்துக்குவோம். நிலக்கடையில் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா இந்த நிலக்கடையை நல்லா பிரட்டிக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே இந்த கடலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டுற அளவுக்கு நல்லா அந்த கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. நம்ம பார்த்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து கலந்துக்குவோம். தண்ணியை வந்து தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்தா போதும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது ஃபுட் கலர் வேணான்னா நீ இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா கடலை நல்லா ஒட்டி வந்துருக்கு பாருங்கள். இப்போ
இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கடலையை நம்ம சேர்த்துவோம். கடலையை சேர்க்குறப்ப ஒன்று அந்த மாதிரி சேருங்க. நம்ம கையில் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரே தடவை சேர்க்காம ஒரு 2 தடவை அது மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடலையெல்லாம் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடலை பார்த்திங்கன்னா கருகிரும். அதனால் பொரிக்கிறப்ப பார்த்து பொரிங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் எடுத்துருவோம். இப்போ கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையும் இதே மாதிரி தனியாக பொரிச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம இதை சேர்த்துக்குவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மசாலா பிரியாமல் எல்லா கடலையிலும் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் போடுங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.